இங்கெல்லாம் யாரா வந்து வாங்குவான்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். இன்னைக்கு நான் அங்கதான் வீடு கட்டியிருக்கேன். சரி சரி சரி. ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இங்க வாங்கணும் அப்படின்னா வெறும் ஒரு 2.5 லட்ச ரூபா கையில வச்சிருந்தா போதும். இங்க தாராளமா நம்ம சைட்ல வந்து பிளாட் வாங்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு திருவள்ளூர் ஜங்ஷன் ஃபுல்லாவே உடைக்கிறாங்க. இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் திருவள்ளூர் ஜங்ஷன் ஃபுல்லாவே உடைக்கிறாங்க. 2 டைம் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இதை உடைச்சாங்கன்னா 400 அடி பைபாஸ். இது ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு. சரிங்களா? மெட்ரோ ஸ்டேஷன் நம்மளுக்கு வந்து நெமிலிச்சேரி வரைக்கும் வருது. நீங்க யாரு நெட்ல போட்டு பார்த்தாலும் தெரியும். அதாவது 9,933 கோடி 9933 crores வந்து ஒதுக்கிட்டாங்க. ஜியோ பாஸ் ஆயிருச்சு. வணக்கம் நேர்களே. சென்னையில ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துல நிறைய பேர் அப்ரூவ் வீட்டு மனைகள் தேடிட்டு இருப்பாங்க. நீங்களும் அவங்கள ஒருத்தர் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற AR என்டர்பிரைசஸ் நிறுவனத்தோட புதிய மனைப்பிரிவு சென்னை திருநின்றவூர்ல சிட்டிக்கு உள்ளேயே லொகேட் ஆகியிருக்கு. இந்த மனைப்பிரிவு பற்றிய விவரங்களை பார்ப்பதற்கு முன்பு இங்கே இடம் வாங்கி சொந்த வீடு கட்டி வரும் சிவரஞ்சனி அவர்களின் கருத்தை முதலில் கேட்டுவிடலாம். என் பேர் சிவரஞ்சனி. நாங்கள் இங்கே வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆகுது. பின்னாடி தெருவில் தான் ரெண்ட்டுக்கு இருக்கோம். இங்கே இடம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது, இடம் வாங்கி இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் இந்த இடம் எனக்கு பிடிச்சி இருந்தனால இங்கே வாங்கி நல்ல இடம் தான், நீங்களும் வாங்கலாம். அடுத்ததாக AR என்டர்பிரைசஸ் நிறுவனத்தோட MD திரு எட்வின் பிரபு அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ணே வந்து நம்ம வந்து சிட்டிக்குள்ளேயே ஒரு சைட் லான்ச் பண்ணிருக்கீங்க. நிறைய வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே வந்து பிளாட் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா நம்ம சைட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான் இல்லையா? ஆமா. நம்ம சைட்டு கரெக்டா எங்க இருக்குது, எப்படி வரணும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநின்றவூரில் தான் நம்ம சைட் இருக்குது. ஸோ திருநின்றவூர்னு சொன்னோன்னா நிறைய பேர் எவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது அப்படி கிடையாது. திருநின்றவூர் கோமதிபுரம்னா எல்லாருக்குமே தெரியும். ஸ்டேஷன்லேருந்து கோமதிபுரம்ன்றது வெறும் 200-300 மீட்டரில் இருக்குது. அந்த கோமதிபுரத்துக்குள்ள தான் நம்ம சைட்டே போட்டிருக்கோம். கரெக்டாக ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 900 மீட்டர்லேயே நம்ம சைட்டை வந்து ரீச் ஆயிடலாம். 900 மீட்டர் தான், நடந்தே வந்துடலாம். ஸோ அதே மாதிரி ஏரியா எப்படி இருக்குன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. கோமதிபுரம்ன்றது ஆல்ரெடி 1990 ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு. இங்கே லே அவுட் போடுற மாதிரி இடமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இங்க வந்து நம்மளுக்கு ஒரு 41 சென்ட், அதாவது சின்ன எக்ஸ்டென்ட் தான். இப்போ நம்ம சைட் என்ன அப்ரூவ்டு, எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ் இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா 12 பிளாட்டு CMD அப்ரூவ்டு தான். இதில் வந்து மினிமம் வந்து 892 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1910 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஃபேசிங் வந்து நார்த் ஈஸ்ட் சவுத் 3 ஃபேசிங்ல இருக்கு அவைலபிள். கார்னர் பிளாட் கூட அட் ப்ரெசென்ட் அவைலபிள் இருக்கு. சரி சரி. நம்ம உடனே வந்து அந்த கார்னர் பீஸை தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்க்குற என்னன்னா திருவண்ணாமலை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போயே கிட்டத்தட்ட இன்னைக்கு 2700 2500 வித்துக்கிட்டு இருக்காங்க. இது அப்படி கிடையாது. நம்ம ஸ்டேஷன்ல ஜஸ்ட் ரொம்ப பக்கத்தில். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப பக்கத்தில் தான். ஃபுல்லி டெவலப்டு ஏரியாவுக்குள்ளே தான் நம்ம வந்து லே அவுட்டே போட்டிருக்கோம். டெவலப் ஆகுமா நிறைய பேர் கேட்பாங்க, எப்படிங்க அங்கே வாங்கினா டெவலப் ஆகுமான்னு கேட்பாங்களா. இது டெவலப்டு ஏரியாவில் தான் நம்ம போட்டிருக்கோம். சிட்டிக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் அதாவது என்னன்னா இந்த இடத்துல இடம் வாங்கினா நீங்கள் பெருசாக எங்கேயும் அலைய வேண்டியிருக்காது. சும்மா நடந்து போகலாம். சும்மா வாக்கிங் போகிற மாதிரி ஒரு 200 மீட்டர் நடந்து போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், கிரேஸ் பார்க், ஸ்கூலு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல்ஸ், எல்லா ஆஃபீஸ்ல பேங்க்ஸு, அப்புறமா சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இங்கே இருக்குது. நடந்தே போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அந்த பைக்கே தேவையில்லை. அதுதான் நம்ம அதான் ரொம்ப மெயினில் இருக்கும். சில ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ரொம்ப மெயினில் இருக்கும். அதுதான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறேன். நம்ம இப்போ நம்ம சைட்ல வந்து சிமெண்ட் ரோடு கொடுத்துருக்கீங்க. என்ன சைஸ்ல கொடுத்துருக்கீங்க? இது 30 அடி ரோடு. 30 அடி ரோடு. ஆமாம். அதாவது 12 பிளாட்டுக்கு என்னடா 30 அடி ரோடு கொடுத்துருக்கீங்கன்னு தான் பார்க்குறீங்க. நம்ம எங்கே பண்ணாலுமே நல்ல பெரிய ப்ளாட்டாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மணிவாக்கம் பார்த்துருப்பீங்க, ஜம்பரப்பாக்கம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம எப்போவுமே சின்ன பிளாட்டாக இருந்தாலும், ஏன்னா இந்த நார்மலாக மற்ற கம்பெனி எப்படின்னு தெரியல, நான் நிறைய கம்பெனி பார்த்துருக்கேன். ஒரு 10 பிளாட் 8 பிளாட்னா வெறும் 16 அடி ரோடு இல்லை 20 அடி ரோடு போட்டு முடிச்சிருவாங்க. நம்ம அப்படி கிடையாது. 30 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம், சிமெண்ட் ரோடு போட்டிருக்கோம், சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கோம், கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் மாதிரி தான். ஸோ EB எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அதனால வந்து பார்க்குறவங்க இடம் பிடிச்சிருந்தா உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இடத்த வாங்கலாம். உடனே வந்து தாராளமாக வந்துடலாம். எல்லாமே தான் இருக்கு. இங்கே தாராளமாக வந்து வாங்கி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இங்கே வந்து கிரவுண்ட் வாட்டர் எப்படி? தண்ணி இங்கே எல்லாருக்குமே தெரியும், நம்ம பெருசாக சொல்லிக்க வேணாம். கிரவுண்ட் வாட்டர் சூப்பராக இருக்கும். நீங்கள் அதாவது சுற்றி பாருங்களேன், அதாவது உப்பு இருக்குமான்னு யாராவது கேள்வி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள், எந்த டேங்கில் இருந்தாலாவது உங்களுக்கு வடிஞ்சிருக்க தண்ணி ஏதாவது உப்பு இருக்கான்னு பாருங்கள். அப்படி கிடையாது, தண்ணி சூப்பராக இருக்கும். அதுவும் உங்களுக்கு 10-20 அடியில் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் நல்லா அப்படியே குடிக்கலாம் இல்லையா? தாராளமாக குடிக்கலாம். இப்போ வந்து என்ன ப்ரைஸ் நிறைய அவளோட காத்துட்டு இருப்பாங்க, என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க? இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3100 ரூபா நம்ம சொல்லி 2999 ரூபாய் கொடுக்குறோம். அதாவது 3100 செல்லிங் ரேட்டு 2999 கொடுக்குறோம். டேரெக்டாக டிஸ்கவுண்ட் 100 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 2999 நம்ம கொடுத்துறோம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த ப்ரைஸ் வந்து கம்மியாக தருது. கண்டிப்பாக கம்மியாக. இங்கே ரீசேலே பார்த்தீங்கன்னா இங்கே 2900-3000 போயிட்டு இருக்கு பக்கத்தில். ஸோ நம்ம ஓன் ப்ராப்பர்ட்டின்றதுனால நம்ம அந்த மாதிரி கம்மியாக கொடுத்துருக்கோம். நம்ம
உங்களுக்கு தெரியும், நீங்கள் நம்ம சைட்டு எல்லா சைட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி லொக்காலிட்டியில் போடணும்னு. செம்பரம்பாக்கம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக எதுவுமே வீடு மாதிரி தான் இருக்கும். அது மன்னிவாக்கம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக வீடுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம மக்களுக்கு கொடுப்போம். ஏஆர் என்டர்பிரைசஸ் நம்பி வந்தாங்கன்னா தாராளமாக ஃபுல்லி ரெசிடென்ஷியல் பிளாக்ல நம்ம இடம் வாங்கிக்கலாம், அதுவும் கம்மி பட்ஜெட்டில் கம்மி ரேட்டில். சரி. இப்போ நம்ம சைட்டுல பார்த்தேன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஆமாம், நீங்களும் வந்து வீடு கட்டி கொடுக்குறீங்களா? ஆமாம், கம்பல்சரி நம்ம கட்டி கொடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி ஒரு சைட்டு பண்ணிட்டு இருந்தோம், ஒரு 32 பிளாட்டு, அதில் ஃபுல்லாகவே வீடுங்க வந்துருச்சு. நம்மளும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்து தான் இருக்கோம் நம்ம. சப்போஸ் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பிளாட் புக் பண்றாங்க, எத்தனை மாதங்கள் கட்டி கொடுப்பீங்க? இது ஆக்சுவலாக என்ன, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா 100 டேஸில் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். 100 நாள் 100 டேஸ், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் சம்திங். அவ்வளோதான், 3 மாதம் அவ்வளோதான். ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே, அதான் 100 நாளில் முடிக்கலாம். இதே கொஞ்சம் லோனுன்னா ஒரு 4 மாதம், ஒரு 1 மந்த் டிலே ஆகும். ஏன்னா பேமெண்ட் அங்கிறது ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ லோன் போனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மந்த்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம கேஷில் பண்ணாங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸில் முடிச்சிடலாம். அதான் 100 டேஸில் முடிச்சிடும். ஓகே. இப்போ நம்ம சைட்டில் வந்து ப்ரைஸ் வந்து நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் தான். ஆமாம். இது வந்து நம்ம ஒரு கஸ்டமர் இடம் வாங்குறதுக்கு வந்து டவுன் பேமெண்ட் அவங்க ஒரு மினிமம் எவ்வளோ கையில் வச்சிருக்கணும்? இல்லை, இங்கே 100% லோன் பண்ணி கொடுக்கும். ஒரு 100% வாங்கி கொடுக்கும். 100% லோன் பண்ணி கொடுக்குறோம். அப்போ கையில் டவுன் பேமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் வச்சிருந்தா போதும். அது எவ்வளோ அமௌண்ட்? 2100 கவர்மெண்ட் வெளிவீங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இங்கே வாங்கணும் அப்படின்னா வெறும் ஒரு 2.5 லட்ச ரூபா கையில் வச்சிருந்தா போதும். இங்கே தாராளமாக நம்ம சைட்டில் வந்து பிளாட் வாங்கிக்கலாம். ஒரு 2 லட்சம்ங்கிறது நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் இருந்தால் போதும், தாராளமாக லோன். 100% லோனு எல்லா பேங்க்லையும் பண்ணுறீங்களா? எப்படி? சில 2-3 பேங்க் இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வேல்யூ ஜாஸ்தி இங்கே. ஸோ அதனால், ஏன்னா இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தாண்டி 2700 விற்கிறாங்க. ஆமாம். ஸ்டேஷன்லேருந்து 5.5 கிலோமீட்டர்லாம் 2700 வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டரே கிடையாது. ஸோ அதனால் வேல்யூ ஜாஸ்தி தான், தாராளமாக 100% பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம சைட்டில் வந்து ஒரு பிளாட் வந்து என்ன காஸ்ட் வருது? ஸோ இப்போ நம்ம வந்து மினிமம் 900 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதாவது 892 ஸ்கொயர் ஃபீட்டு. அது வந்து 27 லட்ச ரூபா வரும். 27 லாக். 27 லட்ச ரூபா பிளாட் வரும். கூட ஒரு 18 லட்ச ரூபா போட்டிங்கன்னா டபுள் பெட்ரூம், அதாவது ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் டபுள் பெட்ரூம் 45 lakhsல நீங்கள் உங்களுக்கு வீடே கையில் கீயே கொடுத்துடலாம். எல்லாமே முடிச்சு கீயே கொடுத்துடலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் செப்பரேட், அவ்வளோதான். ஆனால் இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 கொடுக்குறீங்க. இந்த ப்ரைஸ் வந்து அடுத்த வருஷம் எந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆகிருக்கும்? ஸோ அடுத்த வருஷன்றத விட நான் பிஃபோரை சொல்லிடுறேன். அதாவது போன வருஷம் வரைக்கும் இங்கே போயிட்டு இருந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2600 2700 போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ரீசேலே 2900 3000 சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம புது லேஅவுட்டு ரோடெலாம் போடுறோம், அதனால நம்ம 3400 சொல்லி 3000 கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் நெக்ஸ்ட் இயர் எப்படி போகும்னா, ஏன்னா இப்போ வந்து நிறைய அப்ரிசியேஷன் பக்கத்தில் வருது. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்போ நம்ம திருவள்ளூர்லேருந்து நம்மளுக்கு பெரியபாளையம் போகிற கனெக்ட் பண்ணுறதுக்கு 400 ஃபீட் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் 400 ஃபீட் ரோடு வந்து நம்ம பெரியபாளையம் ரோடு அங்கே ஜிஎன்டி ரோடு கனெக்ட் ஆகிற மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு இது வந்து நேர பாக்கம். ஸோ அந்த கொமக்கம்பேடு, அதாவது மேலக்கொண்டையார் வரைக்கும் 400 அடி ரோடு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு திருவள்ளூர் ஜங்ஷன் ஃபுல்லாகவே உடைக்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் திருவள்ளூர் ஜங்ஷன் ஃபுல்லாகவே உடைக்கிறாங்க. 2 டைம் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இதை உடைச்சாங்கன்னா 400 அடி பைபாஸ். இது ஒரு அப்ரிசியேஷன் இருக்குது. அப்புறம் பட்டாபுரம் டைட்டில் பார்க்கு எந்த கம்பெனியும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 3 கம்பெனி அங்கே வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க, ரன் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு அப்ரிசியேஷன். இதுக்கப்புறம் பட்டாபுரம் எவ்வளோ தூரம் கரெக்டா? இங்கேருந்து மிஞ்சி கூட உங்களுக்கு ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோதான், 3.5 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு டைட்டில் பார்க்கு 3 கிலோமீட்டர் தான். ஸோ வந்து அது ஒரு அப்ரிசியேஷன் இருக்குது. இன்னும் அது ஃபுல் எல்லா பில்டிங்லையும் கம்பெனிஸ் வந்துருச்சுன்னா இங்கே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் நிறைய சைட் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன். சரிங்களா, மெட்ரோ ஸ்டேஷன் நம்மளுக்கு வந்து நெமிலிச்சேரி வரைக்கும் வருது. நீங்கள் யார் நெட்டில் போட்டு பார்த்தாலும் தெரியும். அதாவது 9933 கோடி 9933 crores வந்து ஒதுக்கிட்டாங்க. ஜியோ பாஸ் ஆயிடுச்சு. நம்ம நெமிலிச்சேரி ரவுண்டான வரைக்கும் வந்து மெட்ரோ வரப்போகுது கம்பல்சரி. இது யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் ஜென்ரலாகவே நம்ம திருவள்ளூர் மெட்ரோ இல்லை பட்டாபுரம் மெட்ரோன்னு போட்டாலே உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டும் என்னைக்கு எப்போ முடிய போகுது, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ கோடின்ற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்துருச்சுன்னா இன்னும் பயங்கர அப்ரிசியேஷன். புரியுதுங்களா? அதையும் திரும்ப திருவள்ளூர் வரைக்கும் இப்போ மனு கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் வரைக்கும் கொஞ்சம் கொண்டு வரணும், எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு நெமிலிச்சேரி ரவுண்டான வரைக்கும் தான் வந்து ஜியோ பேமெண்ட்டை ஒதுக்கியிருக்காங்க. வர வாய்ப்பு இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பயங்கர டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு 400 அடி ரோடு போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர டெவலப்மெண்ட்டில். ஸோ அதனால் எனக்கு குறைஞ்சது மினிமம் 300 ஒரு வருஷத்துக்கு ஏறுது. ஏன்னா நானே இங்கே தான் இருக்கேன். நான் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். 2021 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்னைக்கு அது 2500. என் சைட்டை என் வீட்டை தாண்டி ஒரு 3/4 கிலோமீட்டர் தாண்டி தான் 2500. சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு திருவள்ளூர் பயங்கர பீக்கில் தான் இருக்குது. திருவள்ளூர் எப்போவுமே மார்க்கெட்டு பயங்கரமாக தான் இருக்குது. திருவள்ளூர்னா கண்ணை மூடிட்டு வந்து வாங்குவாங்க. அதுவும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே போட்டிருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் எப்படி மூவிங் இருக்குன்னு தெரியும். சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி இந்த இடம் இருக்குது. ஆல்ரெடி வளர்ந்துட்டு தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் 2015 இங்கே ஒரு லேஅவுட் வந்து பார்த்தேன். பக்தூரில் பெருமாள் கோயிலுக்கு பேக் சைடு ஒரு லேஅவுட் ஒன்று பார்த்தேன்.
ஸோ இங்கெல்லாம் யாரா வந்து வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா அங்கே ஒத்தையடி பாத மாதிரி இருக்கும், உள்ள ஒரே ஒரு லேஅவுட் போட்டிருந்தாங்க. அங்கே தான் நம்மளுக்கு சொன்னாங்க இது அவுட் ரேட் மார்க்கெட்டிங். இங்கெல்லாம் யாரா வந்து வாங்குவான்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டேன். இன்னைக்கு நான் அங்கே தான் வீடு கட்டியிருக்கேன். சரி சரி சரி. ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட். சரி, நானே அனுபவசாலி. சரி சரி. ஸோ அதனால திருவனந்தபுரத்தை பற்றி நான் நல்லாவே சொல்லுவேன். ஏன்னா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். 2020-21 வந்துட்டு வீடு கட்டிங்க. ஸோ நானே உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. திருவனந்தபுரம் நம்பி தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, தாராளமாக திருவனந்தபுரத்தில் பிளாட் வாங்கி போடலாம். ஓகே ஓகே. நீங்களும் இந்த மனைப்பிரிவில் வீட்டு மனையோ அல்லது தனி வீடோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.